ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட இந்த புதிய மாதத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் மிகவும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த நாளிலே கூட இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறபடியால் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த அருமையான நாளிலே இந்த வருடம் துவங்கி 10 மாதங்களும் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்து சுமந்து தாங்கி நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் மிகவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட இந்த 10 மாதங்களும் நடத்தி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் சபைக்காகவும் ஐக்கியங்களுக்காகவும் நீங்கள் மிகவும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் கொடுத்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலையிலே கூட கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்தபடியா நன்றி செலுத்துகிறோம். 10 மாதங்களையும் சுமந்து தாங்கி எங்களை நடத்தினவர் இந்த 11ஆம் மாதத்தையும் கிருபையா எங்களை நடத்த போற கிருபைக்காக இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே தேவ பலத்தினாலும் தேவ கிருபையினாலும் தேவ ஞானத்தினாலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே நீ நடத்த போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரை சுமந்து தாங்கி எங்களை நடத்தின எபினேசர் இனியும் நடத்த என் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியா நன்றி. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வேதாகமத்திலே ஆண்டவரே கர்த்தாவே அநேக காரியங்கள் எங்களோடு கூட நீங்க பேசுறீங்க ராஜா. இன்றைக்கும் வாக்குத்தத்த செய்தியை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. இந்த மாதத்திலே என் தேவன் தாமே எங்களுக்கென்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கென்று என் அருமை சகோதர சகோதரிகளுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு ஏற்ற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை என் தேவன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. நீரே பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே, இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த அருமையான நாளிலே கூட இந்த 11ஆம் மாதத்தை காண செய்த தேவனுக்கு நாம் மிகவும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறபடி, கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். இந்த 11ஆம் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், யோபுவுக்கு முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளாய் இந்த வார்த்தையை கர்த்தர் தாமே எங்கள் வாழ்விலே, வேலையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முன் நிலைமையை காட்டிலும் எங்கள் பின் நிலைமையை இந்த 11ஆம் மாதத்திலிருந்து எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் இன்றைக்கே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்விலே நிறைவேற்றுவார். உங்கள் முன் நிலைமையை காட்டிலும் அதை பார்க்கிலும் ஆண்டவர் பின் நிலைமையை அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட இன்றைக்கு நாம் இந்த யோபுவை குறித்து இந்த வாக்குத்தத்த செய்தியிலே ஆண்டவரே நாங்கள் எதை குறித்து தியானிக்க வேண்டும் இருக்கும் பொழுது ஒரு 3 விதமான காரியத்தை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இதை நாம் செய்யும் பொழுது, இந்த வார்த்தை தேவ செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இதை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தைகள், யோபுவனுடைய காரியத்தை அதை ஃபேஸ் பண்ணி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே அதற்கு பின்பாக வருகிற ஆசீர்வாதங்களை நிச்சயம் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்விலே அவர் கொடுத்து நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட
யோபுவின் புஸ்தகம் இந்த 42ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம். ஆனால் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே யோபுவை இந்த வார்த்தை கர்த்தருக்கு நேராய் அவர் அறிக்கை செய்யும் பொழுது இதை கர்த்தரிடத்திலே யோபு சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலை என்ன? இன்றைக்கு நாம் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை வரும் பொழுது, இதை கர்த்தரிடத்திலே சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலை அது வேறு விதமாய் காணப்படுகிறது. எல்லாவற்றிலும் அந்த ஊத்ஸ் தேசம், யோபுவனுடைய அந்த சரித்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த முதல் அதிகாரத்திலே ஊத்ஸ் தேசம் என்று வாசிக்கிறோம். அப்போ அந்த ஊத்ஸ் தேசத்திலே இந்த யோபு நல்ல ஒரு செல்வ சீமானா காணப்படுகிறார். நல்ல ஒரு செல்வ சீமானாய் காணப்படுகிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் யோபுவுக்கு நிறைவாய் கொடுத்திருந்தார். அப்போ பிள்ளைகள், ஆஸ்தி, மிருக ஜீவன்கள், வீட்டிலே வேலை செய்ய வேலைக்காரர்கள், எல்லா வயல் நிலங்கள், ஒரு குறை இல்லாமல் யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அது எல்லாவற்றையும் சாத்தானுடைய கையிலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதை சோதிப்பதற்கு கர்த்தரும் அனுமதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ இந்த தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை வரும் பொழுது யோபுவனுடைய நிலைமை, எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே அவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்த நிலைகளிலே, பிள்ளையை இழந்து, குடும்பம், வீட்டை இழந்து, தன் மனைவியோடு அவர் இருக்கிறார். ஆனால் சரீரம் முழுவதும் அப்படி பருக்கை நிறைந்த நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு பலவீன சூழ்நிலையிலே அவர் காணப்படுகிறார். அவரை பார்க்க வந்த அவருடைய சகோதரர்களும் அவரை விரோதித்து பார்க்கிறார்கள். அந்த ஊரிலே இருந்தவர்களும் எவ்வளவு செல்வ சீமானா இருந்தவன் இன்றைக்கு இப்படி காணப்படுகிறானே என்று சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலை அவரை குறித்து இந்த ஜனங்கள் பேசலாம். ஆனால் பாருங்க, யோபு சொல்ற காரியம், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் கர்த்தர் ஒருவர். இந்த நாளிலே நாம் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் கர்த்தர் ஒருவரே. அதை நன்றாய் யோபுவுக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த யோபுவை கேட்டாதான் தெரியும். ஆனால் அருமையாய் முதல் அதிகாரத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இன்றைக்கும் நமக்கு நல்ல கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து சில இழப்புகள், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல காரியத்திலே நாம் தேவன் மீதே கோபப்படுவோம். ஆனால் யோபு அவ்வண்ணமாய் காணப்படவில்லை. அவ்வளவு செல்வ சீமானாய் காணப்பட்டு இழந்த நிலையிலும் காணப்பட்டாலும் அவர் உதட்டால் அல்ல, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. என்னுடைய வாழ்விலே எல்லாம் இழந்த சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா நீங்க என்ன என் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறீங்களோ அதை தடை பண்ண ஒருவராலும் கூடாது என்பதை யோபு நன்றாய் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, என்ன சூழ்நிலையிலே ஒரு இழந்த சூழ்நிலை காணப்படலாம். என்னுடைய முன் நிலைமை நன்றாய் காணப்பட்டது, ஆனால் வர வர அது பயங்கரமான சூழ்நிலையாய் காணப்படுகிறது என்று சொல்லி நீ காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், இந்த யோபுவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் இழந்ததை கர்த்தர் சகலத்தையும் உங்களையும் திருப்பிக் கொள்ள வைக்க போகிறார் என்று விசுவாசியுங்கள். இந்த யோபு செய்த முதல் காரியம் என்னவென்றால் விசுவாச அறிக்கை செய்தார்.
அப்போ யோபு இவ்வளவு பாடுபட்டார், ஆனா பின்பதாக அநேக ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டார் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே, இந்த மனிதர்களுடைய நிந்தை அவர்கள் மத்தியிலே யோபு செய்தது தேவனுக்கு நேராய் விசுவாச அறிக்கை. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நல்ல விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயம் இந்த காரியத்திலே எனக்கு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலும் கர்த்தர் யோபுவுக்கு எப்படி இரட்டிப்பாய் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தாரோ இன்றைக்கு உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட யோபனுடைய வாழ்க்கையில அவர் செய்த அந்த விசுவாச அறிக்கை பாருங்க, கர்த்தரையே நெகிழ செய்தது. அந்த விசுவாச அறிக்கை இல்லாத நிலையிலே இருக்கும் பொழுது நாம் அறிக்கை செய்கிறோம், சாட்சி கொடுக்கிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இல்லாத நிலையிலே அவரை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கூட யோபுவின் இடத்திலே இந்த விசுவாச அறிக்கை காணப்பட்டது. பிரியமானவர்களே, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நீங்களும் விசுவாசிங்க, உங்க குடும்பத்திலே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. உங்களுடைய பிஸ்னஸா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், இல்ல மனிதர்கள் கடினமாய் என்னை நடத்துகிறார்கள் என்று சொல்றீங்களா, இன்றைக்கும் கூட கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் யோபனுடைய வாழ்க்கையிலே முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது யோபு செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? விசுவாச அறிக்கை. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை அவர் இல்லாத இழந்த சொல்லை, நெருக்கத்தின் பிள்ளைகளை இழந்த நேரத்திலே தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்ன மனைவி அப்படி நிலைகளிலும் யோபு தன் விசுவாசத்தை தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் விடவே இல்லை. அதனால தான் கர்த்தர் இரட்டத்தனியா எல்லாவற்றிலும் யோபுவுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்விலே விசுவாச அறிக்கை காணப்பட வேண்டும். விசுவாச அறிக்கை காணப்பட வேண்டும். நம்ம இடத்துல மற்றவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு அந்த விசுவாச வார்த்தை நம்மிடத்திலிருந்து வர வேண்டும். அதை கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார். இந்த மாதம் இந்த வார்த்தைகளை வைத்து, இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து, இந்த வார்த்தை நிச்சயம் எங்கள் வாழ்விலும் நீங்கள் நிறைவேற்ற போகிறீர் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாழ்விலே அவர் நிறைவேற்றுவாராக. அதே போல யோபுவின் புஸ்தகம் இதே 42ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். பாருங்க, தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். நான் தூள ஆண்டவரே, நான் சாம்பல். தன்னை தாழ்த்துகிறார். பாருங்க, யோபு முதலாவதாக தேவனை நோக்கி விசுவாச அறிக்கை செய்கிறார், இரண்டாவதாக தன்னை தாழ்த்துகிறார். அப்போ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அப்போ இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது தன்னைத்தானே இந்த சூழ்நிலைகளிலும் தன்னை தாழ்த்தி யோபு கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலே முதல் அதிகாரங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா தேவனுக்கு நேராய் செய்ய வேண்டிய அந்த தகன பலிகள், அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் சரியாய் காணப்படுவார். பிள்ளைகளிடத்திலே ஏதாவது காணப்படுகிறதா, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நான் ஏதாவது செஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் தகன பலிகள் அதெல்லாம் கர்த்தருக்கு நேர செலுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போ இதை பார்க்கும் பொழுது தேவனுக்கு என்னென்ன காரியங்கள் பிடிக்கும், செய்யணும், இது செய்யக்கூடாது, எல்லா காரியங்களும் தெரிந்து அவ்வளவு செல்வ சீமானாய் காணப்பட்டாலும் யோபு அவரை பெருமையாய் ஒரு நாளும் அவரை உயர்த்தினது அவர் கிடையாது. அப்போ தன்னைத்தானே
தூளும் சாம்பலும் ஆண்டவரே நான் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டான் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஏன் மனஸ்தாபம் என்று பார்க்கும் பொழுது சரீரத்திலே அவ்வளவு ஒரு பலவீனத்தின் மத்தியிலே அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலும் பாருங்க, சரீரத்திலே அவ்வளவு பலவீனம் ஆனாலும் கூட அந்த இடத்திலே தேவனை நோக்கி நான் தூளும் சாம்பலும் என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவதாக தேவனுக்கு நேராய் விசுவாச அறிக்கை செய்கிறவராய் யோபு காணப்பட்டார். இரண்டாவதாக தேவனுக்கு நேராய் தன்னை தாழ்த்துகிறவராய், தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் ஜெபிக்கும் பொழுது கூட நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருக்கு நேராய், நான் ஒன்றுமில்லை சுவாமி, நான் ஒன்றுமே கிடையாது, நீங்க தான் இதில் அற்புதம் செய்ய வேண்டும். எந்தெந்த காரியத்திலே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்ம விடுறோமோ, கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். ஆனால் சில காரியத்திலே நாமே முடிவெடுக்கும் பொழுது, நீ முடிவெடுத்துக்கொள், நான் சும்மா இருக்கிறேன் என்று கர்த்தர் விட்டு விடுவார். இந்த நாளிலே கூட எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு நேராய், அவருடைய சித்தத்திற்கு நேராய் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ இந்த யோபனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு நேராய் தேவனையே பணிந்து கொள்ளுகிறவராய் அவர் காணப்பட்டார். அவர் ஜீவியத்துல அவர் செல்வ சீமானாய் இருக்கும் பொழுதும் சரி, எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் சரி, தேவனையே நோக்கி அவரையே நம்பி யோபு தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அறிக்கையை நீங்கள் பாருங்கள், தூளும் சாம்பலும் என்று சொல்லி இந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நேராய் திரும்புகிறவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை வரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மனதார யோபு சொல்லுகிறார், நான் தூளும் சாம்பலும் என்று சொல்லி. இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்வில் உங்களை தாங்களே தாழ்த்த, கர்த்தருக்கு நேராய் உங்களை தாழ்த்தி ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோமாக. இந்த அருமையான நாளிலே கூட மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் இதே 42ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தன்மையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலையிலே கூட, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே கூட கர்த்தர் பாருங்க, இந்த இடத்துல யோபு சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். ஆனா அந்த சிநேகிதர்கள் என்ன சொல்றாங்க, அந்த 3 சிநேகிதரும் யோபுவை பார்க்க வந்த சிநேகிதர்கள் அவரை தூஷித்து, நீ என்ன பாவம் செஞ்சியோ, என்ன பண்ணியோ, தேவனுக்கு நேராக என்ன செஞ்சியோ, இப்படி இழந்து நிற்கிற என்று சொல்லி எல்லாம் தூஷிக்கிறவர்களாய் வந்து பார்க்கிறவங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு வியாதியஸ்தரையோ, இப்படிப்பட்ட நெருக்கம் மத்தியிலே வாழ்கிறவர்களை பார்க்க போறோமா, அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆறுதலான வார்த்தை நம் மத்தியிலே, நம் வாயிலே அவர்களுக்கு நேராய் நாம் பேச வேண்டும். ஆனால் இன்னைக்கும் பார்க்க வருகிறவங்க ஏன் இவங்க வர்றாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அப்போ ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது, அவங்க நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, சரீரத்தில் பலவீனம் இருக்கும் பொழுது, நம்மளால இயன்றதை செய்து உதவி செய்து செபிக்கிறவர்களாய், அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்காக செபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தவிர அதை தூஷித்து பேசுகிறவர்களாய் ஒரு நாளும் நாம் காணப்படக்கூடாது. ஆனால் இந்த யோபுவின் சிநேகிதர் இந்த யோபுவை பகைக்கிறவராய் அப்படியே பாருங்க, கர்த்தரை நோக்கி அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, நீ கர்த்தருக்கு நேராக என்ன செய்தியோ, என்ன பாவம் செய்தியோ என்று சொல்லி யோபுவை மனஸ்தாபப்படுத்துகிறதை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆனா அப்படி தன் சிநேகிதர்கள் யோபுவுக்கு நேராய் செய்தாலும் யோபு என்ன செய்யறாரு பாருங்க, யோபு தன் சிநேகிதர்களுக்காக என்ன செய்யறாரு? வேண்டுதல் செய்கிறார். யாரால இப்படி செய்ய முடியும்?
யோசித்து பாருங்க. நம்மை பகைக்கிறவர்களை, நம்மை விரோதியா நினைக்கிறவங்களை, நம்மளை சத்ருவா நினைக்கிறவங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? இன்றைக்கும் பாருங்க, இந்த யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ அதே வசனத்திலே கீழே நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது அதே வசனத்திலே சொல்லுகிறது வேதம், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யார் சிறையிருப்ப? யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையாய் பாருங்க, எல்லாவற்றிலும் முன் இருந்த, இந்த வார்த்தையை பாருங்க, யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் தேவன் தந்தருளினார். முன் இருந்த என்னென்ன யோபுவுக்கு இருந்துச்சோ அதை காட்டிலும் ஆடு மாடு எல்லாமே பாருங்க, பிள்ளைகள் 10 பிள்ளைகளை திரும்ப கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான நாளிலே கூட இழந்ததை யோபு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். முன் இருந்த காட்டிலும், முன் இருந்த ஆஸ்திகளை காட்டிலும், முன் இருந்த ஆடு மாடுகளை காட்டிலும், முன் இருந்த எல்லாவற்றிலும் காட்டிலும் கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். ஏன் இந்த ஆசீர்வாதம் யோபுவுக்கு கிடைத்தது என்றால் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்மை விரோதிக்கிறவர்கள், சத்ருவாய் எண்ணப்படுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியத்தை தேவன் 2011 எனக்கு கொடுக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவருடைய சிறையிருப்பு, யோபுவினுடைய சிறையிருப்பு மாறினது போல ஒவ்வொருவரும் தேசத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய சிறையிருப்பு மாறும் என்று தேவன் பேசினார். எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேசத்திற்காக, மற்றவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்றைக்கும் நம் குடும்பம், நம் பிள்ளைகள், நம்மளுடைய காரியங்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை இந்த நாளிலே மாற்றி முதலாவதாக தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்விலே இருக்கிற சிறையிருப்பை மாற்றுகிறார். அப்போ இந்த இடத்துல அந்த 3 சிநேகிதர்கள் யோபுவை குறித்து தூஷணமாய் பேசினாங்க பார்த்தீங்களா? அவர்களை நோக்கி என் கோபம் அவர்கள் மேல், பாருங்க, நீங்கள் யோபுவை போல என்னிடத்திலே நிதானமா பேசல. எப்படி சொல்றார் பாருங்க ஆண்டவர். அப்ப இந்த வார்த்தை வருகிறது என்றால் எவ்வளவு உத்தமனாக, நீதிமானாக யோபு காணப்பட்டிருப்பார். என்னை பற்றி யோபுவை போல நீ நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த யோபுவை போல நீங்க என்னிடத்தில் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி, அப்போ அந்த அளவிற்கு யோபுவை தூஷணமாய் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். பாருங்க, இவ்வளவு வார்த்தைகளை தூஷணமாய் யோபுவை பற்றி இவர்கள் பேசினாலும் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ மற்றவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கூட இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பாருங்க, விசுவாச அறிக்கை தேவனுக்கு நேராய் செய்கிறவராய் காணப்பட்டார். தன்னை தேவனுக்கு நேராய் தாழ்த்துகிறவராய் காணப்பட்டார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த 3 காரியமும் யோபுவின் இடத்துல காணப்பட்டதினால தான் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோபு இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுகிறார். யோபு இருந்த ஊத்ஸ் தேசத்திலே செல்வ சீமானாய் திரும்ப கட்டி தேவன் எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன இழந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், என்னுடைய முந்தின நிலைமை இப்படி காணப்படுகிறது, ஆனால் இன்றைக்கு யோபுனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தேவன் உங்கள் வாழ்விலே கர்த்தர் செய்வார்.
எப்பொழுது தெரியுமா? இவ்வளவு நெருக்கம் பாடுகள் மத்தியில உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கா, இந்த மத்தியிலும் கூட இந்த விசுவாச அறிக்கை, வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் விசுவாச அறிக்கை, கர்த்தர் எனக்கு நிச்சயம் அற்புதங்களை செய்வார் என்ற விசுவாச அறிக்கை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே யோபு எப்படி இழந்ததை பெற்றுக்கொண்டாரு, திரும்ப கர்த்தர் உங்கள் வாழ்விலே நிச்சயம் செய்வார். பிரியமானவர்களே, என்னோடு கூட இணைந்து நீங்க ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே கூட கர்த்தாவே அப்பா, இவ்வளவு நேரம் நாங்கள் யோபுவை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ராஜா, யோபுவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின் நிலைமையை நீர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 12 ஒவ்வொரு அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப்பட கிருபைக்காக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற முன் நிலைமைகள் மாறப்போற கிருபைக்காக, யார் யார் ஆண்டவரே என்னென்ன இழந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறார்களோ அதை திரும்ப இரட்டிப்பாய் கொடுக்கப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வீட்டை இழந்திருப்பார்கள் ஆனால், குடும்பங்களை இழந்திருப்பார்கள் ஆனால், பிள்ளைகளை இழந்திருப்பார்கள் ஆனால், எதையெல்லாம் ஆண்டவரே நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்து நான் இழந்த நிலைகளிலே இருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது உம் இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய வாழ்க்கையிலே இழந்ததை இரட்டிப்பாய் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. நீ செய்ய போற கிருபை நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா இழந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவனை நோக்கி விசுவாசம் அறிக்கை செய்கிறவராய் யோபு காணப்பட்டாரே தகப்பனே. நாம் தூளும் சாம்பலுமா என்று சொல்லி ஆண்டவரே தன்னைத்தானே தாழ்த்தின யோபுவை நாங்கள் பார்த்தோம் ராஜா. ஆமா ராஜா, இந்த வேளையிலே கூட ஆண்டவரே தூஷிக்கிற சிநேகிதர்கள் வந்து பார்க்கிற நபர்கள் தூஷிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் அவருக்காக அந்த சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தவர் ஆண்டவரே கர்த்தாவே யோபு ராஜா. இந்த நாளிலே இப்படிப்பட்ட நற்குணங்கள், இப்படிப்பட்ட ஆண்டவரே தன்னைத்தானே தாழ்த்துகிற குணங்கள், இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை தேவனிடத்திலே செய்கிற காரியம் நீதியும் உத்தமனாய் காணப்பட்ட இந்த யோபுவை மனதார நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே யோபனுடைய வாழ்க்கையில முன் இருந்ததை காட்டிலும் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தீங்க தகப்பனே. அவருக்கு கொடுத்த 10 பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அந்த பிள்ளைகளிலே 3 பிள்ளைகள் ஆண்டவரே பெண் பிள்ளைகள் மகா சௌந்தரியவதியாய் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கூட இந்த வார்த்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, என்னுடைய முன் வாழ்க்கை ஆண்டவரே இப்படி காணப்பட்டது, இன்றைக்கு இப்படி காணப்படுகிறது என்று சொல்லி யார் யார் எந்தெந்த சகோதர சகோதரிகள் மன பாரங்களோடு காணப்படுகிறார்களோ இந்த வேளையிலே நீர் மாற்றும்படிக்கா ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றும்படிக்கா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இழந்ததை இரட்டிப்பாய் கொடுக்கப்பட கிருபைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வார்த்தை, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ பலத்தினால் இட்டை கட்டுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ ஞானத்தினால் நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மாதம் ஆண்டவரே முழுவதும் ஓடக்கூடிய பலன், சுகம், ஆரோக்கியம் ஒவ்வொருவருடைய சரீரத்திலே காணப்படட்டும். ஆண்டவரே கண்ணீரோடு காணப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிற. குடும்பத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. சரீரத்திலே இப்பொழுது கூட பலவீனத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் பலப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிற. நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. யோபனுடைய வாழ்க்கையிலே எப்படி இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டாரோ, தன்னை தாழ்த்தினாரோ, விசுவாச அறிக்கை செய்தாரோ, சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தாரோ, இதை பார்த்த தேவன் நீர் மனதாரி யோபுவை ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் இருந்து ஒவ்வொருவரும் கர்த்தாவே விசுவாச அறிக்கை செய்யவும் உங்க சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே தன்னைத்தானே தேவனுக்கு நேராய் தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. அப்படி தாழ்த்தும் பொழுது, அப்படி விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது, தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ செய்யப்பட கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த 11ஆம் மாதத்திலே ஜெயமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீ தகுதிப்படுத்துவீராக. நீ செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார். யோபு எப்படி இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டாரோ அதே போல
கர்த்தர் உங்களையும் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.